இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் A32 வீதி, அதாவது மன்னர் பூனேரிக்கு நாங்கள் போகிறோம். பெரிய சந்த கட்டிடங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஒரு புனிதமான சைவ கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சிவன் கோயில். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நிற்கிறது யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான பொருளாதார கேந்திர நிலையமான நாவக்குழி சந்திக்கு பக்கத்தில் நிற்கிறேன். இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களோட வரிப்பணத்தில், உங்களோட வரிப்பணம், எந்த வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயில் பாழடைந்து போய் நிற்கிற மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னுக்கே மரணமடைந்த இந்த சந்த கட்டடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏனெண்டா இது எங்கட காசு. இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் A32 வீதி, அதாவது மன்னர் பூனேரிக்கு நாங்கள் போகிற பாதையில் நாவக்குழி சந்தையில் இருந்து A32 ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது. நாவக்குழி சந்தையிலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை, அதுக்கு முன்னுக்கு ஒரு 200 அல்லது 300 மீட்டர் தூரத்தில் தான் இந்த சந்தை கட்டட தொகுதி இருக்குது. இதில் 2 பெரிய சந்தை கட்டிடங்கள் இருக்குது. ஒன்று வந்து மீன் சந்தை, மற்றது காய்கறிகள் விற்கிற சந்தை. இங்கே தான் அதிகாரிகளின் திட்டமிடல் வந்து உண்மையில் தோல்வி அடைஞ்சிருக்குது. நாவக்குழி என்பது உங்களுக்கு தெரியும், உப்புக்காற்று நேரடியாக மோதுகிற ஒரு பிரதேசம். சாதாரண ஒரு மனிதருக்கு கூட இந்த விஷயம் தெரியும். அதாவது இந்த ஊரை பற்றி தெரிஞ்ச ஆட்களுக்கு நாவக்குழின்றது ஒரு உப்புக்காற்று பிரதேசம்ன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து உண்மையில் இந்த இரும்பு தகரங்களை போட்டிருக்கக்கூடாது. சில வருடங்கள்லேயே அல்லது சில மாதங்கள்லேயே இந்த இரும்பு தகரங்கள் உக்கி போயிடும். ஆனால் இதைத்தான் பாருங்க கூரியாக போட்டு இந்த பக்கம் அப்படியே ஒரு பெரிய ஒரு ஓட்டையாக இருக்குது. இதை வடிவமைத்த பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப அதிகாரிகளுக்கு இது உண்மையில் தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் பாருங்க மக்களே, இந்த கூரை வந்து எப்படி ஓட்டையாக இருக்குது. ஒரு பக்கம் உக்கின தகரங்களும், மற்ற பக்கம் உக்கின தகரங்கள் கீழே விழுந்து அவடம் அப்படியே ஒரு பெரிய ஒரு ஓட்டையாக இருக்குது. ஒரு பக்கத்தில் முழுக்க தகரங்களே இல்லை. அதுலேருந்து பார்த்தா அங்கால இருக்கிற அந்த டவர் தான் தெரியுது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால், இதை திட்டமிடுகிற பொழுது இந்த மண்ணின் கலாச்சாரங்கள் மதிக்கப்பட வேணும். உண்மையில் ஒரு 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 திட்டத்தை நாங்கள் செய்கிறதுக்கு முன்னுக்கு அந்த பிரதேச மக்களின் கருத்தை கேட்கணும், அந்த பிரதேசத்தின் சமூக கலாச்சார விஷயங்களை பற்றி அறிஞ்சிருக்கணும். இந்த சந்தைக்கு மிக பக்கத்தில் ஒரு புனிதமான சைவ கோயில் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சிவன் கோயில். நீண்ட காலமாக இந்த கோயிலை மக்கள் வழிபட்டு வருகின்றனர். சைவ மதத்தை பின்பற்ற மக்கள் ஒரு கோயிலின் வாசலில் அதுக்கு மிக பக்கத்தில் மீன் அல்லது இறைச்சி விற்பனை செய்தால் அதை அவை ஏற்கவும் மாட்டினோம். அப்படியான இடத்துல அவை அந்த பொருட்களை கொள்ளளவு செய்யவும் மாட்டினோம். இதை விளங்காமல் இந்த திட்டம் உண்மையிலே அமைக்கப்பட்டிருக்குது. இதால் தான் இதுவரையில் இந்த இடத்துல சந்தையை வந்து சரியான முறையில் நடத்த முடியவில்லை. பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் இது உண்மையிலே ஒரு தோல்வியடைஞ்ச திட்டம். கலாச்சாரத்தை கவனிக்காமல் கட்டப்பட்ட இந்த மீன் சந்தையை இன்றைக்கு ஒரு தரம் பயன்படுத்தாமல் ஒரு மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கு இந்த கட்டிடத்தை யார் பயன்படுத்தினோம்னு சொன்னால், இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களுக்கு இது சிலவுல பயன்படுத்தப்படலாம். உண்மையில் இது பயன்படுத்தப்படுதோ இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படியான கட்டிடங்கள் இருக்கைகளில் இரவு நேரங்களில் இது சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூடவே இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுற வரியை இப்படி ஒரு பிரயோசனம் இல்லாமல் புதர்களுக்குள்ளே புதஞ்சு போகிறத பார்க்கல உண்மையில் வேதனையாக தான் இருக்குது. இதில் நான் உண்மையில் குறிப்பிட்டு ஒரு ஆக்களை குறை சொல்ல இல்லை. ஆனால் இது எங்களுடைய உரிமை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதை குறித்து உண்மையில் கவலைப்பட வேணும். இது தொடர்பான சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது ஒரு உதாரணம் மட்டும்தான். இதுபோல எத்தனையோ ஃபெயிலியரான திட்டங்கள் எங்களோட பிரதேசத்தில் இன்றைக்கும் இருக்குது. எத்தனையோ பிரதேசங்களில் இப்படி கட்டிடங்களை கட்டி கைவிட்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த சந்தை எதிர்காலத்தில் இதில் தொழிற்படுமோ தொழிற்படாதோ தெரியல. உரிய அதிகாரிகள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை எடுத்து, இது உண்மையிலே இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத ஒரு திட்டமாக இருந்தால் இதை ஒரு சரியான இடத்துக்கு இடமாற்ற வேணும். அதே நேரம் இந்த இடத்தையும் இந்த பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களின் கலாச்சார பின்புலங்களை பாதிக்காத வகையில் இந்த திட்டத்தை முன்னெடுத்தால் உண்மையில் நாவக்குழி சந்தையில் இப்போ நீங்கள் ஒரு கடையை போய் வாடகை கேட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மாதம் 20,000க்கு மேற்பட்ட ஒரு வாடகையில் தான் கடைகள் தனியாரால் கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு லோக்கல் அத்தாரிட்டி கட்டின இப்படி ஒரு சந்தை வந்து எந்த பிரயோசனமும் இல்லாமல், அதுவும் ஒரு பெருமதி வாய்ந்த இடத்துல இருக்கிற ஒரு சந்தை இப்படி இருக்கிறது உண்மையில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, பொருளாதார ரீதியாக இது ஒரு படுமோசமான ஒரு கருத்திட்டம். என்ன இப்படி உங்களோட இடங்களையும் ஏதாவது கைவிடப்பட்ட கட்டிடங்கள் இருந்தால் கொமெண்ட்ஸிலே அதை பற்றி சொல்லுங்க. மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.